ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு புது ஷோ. இது என்ன புது ஷோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேம் பாருங்க ஜி. ஃப்ரேம் பாருங்க ஜினா என்ன புது ஷோ, என்ன மாதிரியான ஐடியாலஜி அப்படின்னு கேட்குறது புரியுது. ஸோ இந்த கேம் என்ன கேம்னா, உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் என்கேஜிங்காக வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஷோவை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓ குரலி வித்தையா? என்ன ஷோ, என்ன நாங்கள் பண்ணுறோம், எப்படி நீ வந்து என்ன என்கேஜிங்காக வச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது எனக்கு புரியுது. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. நம்ம நார்மலாகவே படம்லாம் நிறைய பார்ப்போம் இல்லையா? தேட்டரில் போய் பார்ப்போம், ஃபோனில் போய் பார்ப்போம், ஓடிடியில் பார்ப்போம், எப்படியோ ஒன்று படம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த படத்தில், அதாவது ஒரு நல்ல தமிழ் படத்துலேருந்து ஒரு 5 ஃப்ரேம்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து வச்சுப்பேன். ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ எடுத்து வந்து நான் வச்சுப்பேன், ஓகேங்களா? அது அப்படியே உங்ககிட்ட காட்டுவேன். நீங்கள் வந்து இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிருவீங்க தானே, அதனால் நான் அப்படியெல்லாம் காட்ட மாட்டேன். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம். அந்த ஃப்ரேம் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக கலர் கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். லைட்டாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாதிரி நான் காட்டுவேன். அந்த ஃப்ரேமை பார்த்துட்டு இது நீங்கள் என்ன படம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஷோ. மொத்தம் 5 ஃப்ரேம் வந்து காட்டுவேன். அந்த 5 ஃப்ரேமில் நீங்கள் இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லலாம். கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படிங்கிற ஷோ. இந்த ஷோவில் முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க. இதை பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை கண்டுபிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இது பெரிய ஹிட்டான படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெரிய 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 ஸ்டாரோட படங்க. கண்டிப்பாக இவருக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்தாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் கமெண்ட் பண்ணல, இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னா அடுத்தடுத்து வருது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் அதுக்குள்ளே நான் காட்ட மாட்டேன். இந்த டைமர் இருக்குது இல்லையா, அந்த டைமர் வந்து முழுசாக முடியணும். ஏன்னா நிறைய பேர் வந்து புத்திசாலியும் இருப்பீங்க, நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னராகவும் இருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2வது ஃப்ரேமை பாருங்கள். இதை பார்த்தா கூட ஓரளவுக்கு கண்டுபிடிச்சலாம். அது யாரோ ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், மூஞ்செல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி சீன் எந்தெந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா நீங்கள் பிடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீன்க. இது வந்து நல்ல படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த சீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாசான சீன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி கமெண்ட் பண்ணலைன்னா உடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த ஃபோட்டோ ஒன்று அனுப்புறா பாரா என்ன இதுன்னு கண்டுபிடுறா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்து 3வதாக ஃபோட்டோ வருது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, போக போக கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஃப்ரேம் தான் கொடுப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கண்டுபிடிக்க முடியாது பெருசாக, பட் கடைசி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி 3வது ஃபோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க. இதை பார்த்தா கொஞ்சம் உங்களால் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சும்மா ஏதோ ஒரு டயர் தான் இருக்குது, ஏதோ ஒரு வண்டியோட டயர் தான் இருக்குது. ஹாலிவுட் படமால அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாலிவுட்லாம் இல்லைங்க, தமிழ் படம் தான். ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி டயர் வச்சிருக்க வண்டி வந்து எந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். பட் இது வேறு கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது இல்லையா? இது நார்மலான ஃபோட்டோவாக இருந்ததுன்னா இது என்ன படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா அப்படி கூட நீங்கள் பிடிச்சலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான மாசான படம். அந்த மாசான படத்துலேருந்து வந்த ஒரு மாசான சீன் தான். ஸோ இப்போவும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அடுத்த ஃப்ரேமுக்கு நம்ம போயிடலாம். இதை பாருங்கள். இதை பார்த்தா நிறைய பேர் நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வருது. அவரோட இன்ட்ரோ தான் இந்த ஒரு சீன் அப்படின்னே சொல்லலாம். அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் இந்த ஃப்ரேம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 90% கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏடா இது தெரியாதாடா அப்படின்ட்டு. அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் அடுத்த ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதை பார்க்குறப்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பட் இதிலே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 99% வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதுலேயும் கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு கடைசி ஃப்ரேம்ங்க. இதில் நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா இந்த படமே நீங்கள் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக இது என்ன டைட்டில் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி சொன்னதுமே நீங்கள் போய் கண்டிப்பாக படத்தை பார்த்துருங்க. இது என்ன படம் அப்படின்னா இன்னொரு 30 செகண்ட் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஸோ பாருங்கள், கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த கூகுள் லென்ஸ்லாம் போயிட்டு தேடுறது அதெல்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஜஸ்ட்டு நீங்களே பார்த்து கண்டுபிடிங்க. ஆக்சுவலாக அந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று வரும். அந்த டயலாக் அப்புறம் இந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும். ஜஸ்ட் ஒரு 2 செகண்டாக அந்த ஃப்ரேம் இருக்கும். பட் இந்த ஃப்ரேமை பார்த்ததுமே கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப சூப்பரான இந்த படத்துலேயே ஒரு ஒர்த்தான மாசான சீன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த ஃப்ரேமில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துடைய அடுத்த சில படம்லாம் கூட இப்போ ஷூட் போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள். அப்படி கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறேன். இந்நேரம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. சரி, நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 ஃபோட்டோவுமே ஒன்றா போடுறேன். இது 5மே பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கண்டுபிடிச்சவங்களே விட்டுருங்க, நீங்களாம் ரொம்ப பெரிய ஜீனியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
கண்டுபிடிக்க முடியாதவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இது 5 நான் ஒன்றா போகிறேன். இதை பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டுபிடிக்கலைன்னா இல்லடா தம்பி பிடிக்க முடியலடா 2வது படத்துக்கு போடா அப்படின்னு சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. இப்போ நம்ம 2வது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை நம்ம பார்த்துடலாம். இதுதாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ பாருங்கள், கண்டுபிடிங்க. டிக் டிக் டிக்னு டைம் போயிட்டுருக்கு. கண்டுபிடிங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏதோ லாரியில் ஒரு 4 லாரி லைனாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இந்த லாரியை வச்சு என்ன கான்செப்ட்லாம் படம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இது என்ன லாரி அப்படிங்கிறத யோசிங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு நான் இன்னும் நிறைய க்ளூ கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் படம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ நல்ல பையன் நான். ஸோ நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்த ஃப்ரேமுக்கு நம்ம போவோம். ஸோ போகலாமா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃப்ரேமுக்கு நம்ம போயிடலாம். இதுதாங்க என்ன அப்படின்னு பாருங்கள். இது என்ன ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இது அனலைஸ் பண்ணி இது என்ன படம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க பாருங்கள். யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு படமே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அப்போ 2வது படமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நிச்சயமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். யோசிச்சிட்டே இருங்க. யோசிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த 2வது ஃப்ரேம்லேயும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? 3வது ஃப்ரேமுக்கு போக போகிறோம். 3வது ஃப்ரேம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதாங்க, இதை பாருங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்க நிச்சயமாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன படம் அப்படிங்கிறத. அதாவது இந்த ஃப்ரேமை பார்த்தாலே இது என்ன பில்டிங் அப்படின்னு பார்த்தாலே நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியும் கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்ம அடுத்த ஃப்ரேம் வந்து போயிடலாம். அதாவது இந்த ஒரு பில்டிங் வச்சு தான் அந்த படமே நகரும் அப்படின்னே சொல்லலாம். கதையே நகரும். ஸோ இதை வந்து கண்டுபிடிங்க. அப்படி உங்களால் நகர்த்த முடியல அப்படின்னா நான் அடுத்த ஃப்ரேமுக்கு நகர்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4வது ஃப்ரேமை பாருங்கள். 4வது ஃப்ரேமையும் பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதாவது இந்த படத்தோட மெயின் ஒரு விஷயம் அப்படின்னே இதுதாங்க. இந்த ஃப்ரேமை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த படமா, இந்த சீக்வன்ஸ் ஆட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஃப்ரேம் தான் இப்போ நான் காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஏதோ ஒரு கார் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். யோசிச்சா பிடிச்சிடலாம் கண்டிப்பாக. ஸோ அப்படியும் உங்களால் பிடிக்க முடியல அப்படின்னா கடைசி ஃப்ரேமை பார்த்தாவது நிச்சயம் கண்டுபிடிச்சிருங்க. பைத்தியக்கார பையிலே நான் மொதல் ஃப்ரேம்லேயே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நீங்களாம் ஜீனியஸ். ஸோ உங்கள் ஜீனியஸ்க்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் அப்படின்னே சொல்லலாம். நீங்களாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி கமெண்ட்டில் சொல்ல முடியாதவங்களுக்கு, கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு கடைசி ஃப்ரேமுக்கு நம்ம போயிடலாங்க. இதுதான் அந்த கடைசி ஃப்ரேமை பாருங்கள், கண்டுபிடிங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா அந்த ஃப்ரேமே ஆல்ரெடி பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். அதையும் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கலரில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைனாக 5 ஃப்ரேமையும் போடுறேன். பாருங்கள், பார்த்து பொறுமையாக ரிலாக்ஸாக அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது சில படத்தெல்லாம் பிளான் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளான் பண்ணி இது இங்கே வரும், இது இங்கே வரும்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி கண்டுபிடிக்க பாருங்கள். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிற மாதிரியான படம் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். சொன்ன படமும் சரி, இந்த படமும் சரி, ரொம்ப ஈஸியான படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் சின்னதாக ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன். அதாவது கண்டுபிடிச்சவங்க வந்து இதை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த படம் தானே அப்படின்னு. அதாவது இந்த 2 படத்துக்கும் ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் இல்லையா, அந்த சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த 2 படத்துக்குமே மியூசிக் போட்டது ஒரே நபர் தாங்க. அதாவது மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க இல்லையா, இந்த 2 படத்துக்குமே ஒரே மியூசிக் டைரக்டர் தாங்க. 2 படத்துலையுமே மியூசிக் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, இந்த படம் 2மே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அப்படி இருக்கப்போ எந்த படம்னு சொல்லிட்டு யோசிங்க. ஏதாவது ஒரு ஃப்ரேமில் நச்சுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 2 படத்தையும் யார் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் பார்த்து நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. ஸோ நிச்சயமாக பண்ணுங்கள். ஸோ நீங்களும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். படத்தை பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இருந்தாலும் கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போகாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியான படம் தான். அண்ட் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 2 படத்தோட ஃப்ரேமை வச்சு உங்களை நான் கண்டுபிடிக்க சொல்லுவேன்னா நீங்களும் கண்டுபிடிப்பீங்களா, கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்களா? ஓகேங்களா? நம்ம 2 பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.